முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான். எவ்வளவு பெரிய மோசடி பேரவழிகள், ஹிந்து விரோதிகள். அவுரங்கசீப் ஆட்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத? அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். இது தப்பு. உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது? போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க, ஒரு மாஸ்க கையகப்படுத்துங்க. அவங்க 13 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள். நீயா பண்ண? அறநிலையத்துறை பண்ணிச்சா? அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. வர வர பைத்தியமா ஆயிடுது. என்னை போய் 7 நாட்டான் சனிங்கிறான். ஆமான்றேன். சனிக்கு என்ன தெரியுமா குணம்? இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வரவு செலவு கரெக்டா, அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டா கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி. நீ உனக்கு 26 மே மாசம் இந்த அயோக்கியத்துறைக்கு, அறநிலைத்துறைக்கு இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு பண்ணி நீங்க தலையிடாதீங்க. எந்த விதத்தில் நீங்க தலையிட ரைட் இல்ல. நீங்க என்ன இப்ப திடீர்னு இந்த காசிநாதன் சொன்னா உள்ள வந்து நுழைவீங்களா? இது நாள் வரை யார் பார்த்தது? ஊர் மக்கள். இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. நான் ஒண்ணு தனியா வந்து நிக்கலைங்க. ஆகவே இந்த அறநிலைத்துறை மக்கள் இந்துக்களை சுரண்டுவதற்கு துன்பப்படுத்த, அறநிலைத்துறையில ஒரு கோயில் போனா என்ன ஆகும்? ஏன் போக கூடாதுங்கிறேன். இப்ப பாருங்க, ஆமா, இவர் யாரு? சிவகுமார் சன்னாப் கண்ணையா. அவர் தான் இப்ப இதுவா வந்திருக்காரு. இந்த 2 பேர் சேர்ந்து இப்போ நான் இப்ப சமீபத்துல திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். நீங்க உள்ள நுழையும் போதே ஒருத்தர் இருந்து எல்லார்ட்டையும் ஒரு பக்கமா வான்னு சொல்லிவிட்டு 50 ரூபா வாங்கினான். இது என்னப்பா காசு? உள்ளுக்குள்ள நுழையும் போதே ரசீதே இல்லாம அவங்க என்ன நுழைவு கட்டணமா? அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா அங்க சாமி பார்க்கறதுக்கு என்ன கட்டணம்? தரிசன கட்டணம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா 2500 ரூபா. ஒரு ஹிந்து, நான் கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் பணமா கட்டுறான்? அது இந்த அரசாங்கத்தோட தீய என்ன தெரியுமா? இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது ஹிந்துக்களை மத நம்பிக்கை விட்டு அவனை ஓடி போக வைக்கணும். இந்துக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது, அது தடுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு போடுற ஜிசியா வரி இது. நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இவன் பூரா அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா? நான் சொல்லல. அந்த 2021 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க 2 பேரும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. ஏன்னா செக்ஷன் 77, 78, 79 படி கோவில் சொத்துக்களை பராதீனப்படாமல் பாதுகாக்க அதிகாரம் வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? HRNC ஆக்ட் செக்ஷன் 77, 78, 79ல இந்த ஜேசிஸுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிறகும் கோவில் சொத்துக்கள் பராதீனப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னா ஆல் தி ஜேசிஸ் ஆர் அண்டர் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு. ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம். ஏன்னா முருகன் மாநாடு மதுரையில் நடத்தும் பொழுது முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு, அதுல ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி துரோகி உதயநிதி ஸ்டாலினை கூட்டின்னு நீங்க நிறைவு உரையாற்ற சொல்றீங்க. அந்த ஆள் அங்க என்ன சொன்னா? இது ஆன்மீக மாநாடு இல்லை. இன்னும் எதுக்கு கோவில் பணத்தில் நடத்துறீங்க? எவ்வளவு தூரம் ஹிந்துக்களை கொடுமை பண்றது, ஹிந்துக்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, கோவில் பணத்தை திருடுறது. ஆமா, நீங்க முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு தான் நடத்துனீங்க. ஆனா அதுக்கு ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின். அவர் உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவர் சொல்றாரு, இப்ப ரீசெண்டா கூட சொல்லியிருக்காரு, ஐ எம் a proud Christian. Let it be. Cannot I be a proud Hinduங்கிறான் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்து விரோதி சேகர் பாபு என்ன சொல்லிட்டு அல்லேலூயா. எவ்வளவு தீய சக்திகள், கிருமிகள் சார் இவங்க, ஹிந்து விரோத கிருமிகள். மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலைத்துறை தாங்கிறேன். நீங்க இந்த கோவிலை நீங்க தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
இந்துக்கள் பூரா கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும். நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.